அம்முக்குட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு இந்த ராகி வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா? ராகி வச்சா என்ன பண்ணலாம்? ஓகே, ஸ்வீட்டாக பண்ணி தரட்டா? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இது இன்றைக்கி புதன்கிழமை எடுத்த வீடியோ தான். ஈவினிங் டைமில் பாப்பா டியூஷன் போகிற டைமில் சாப்பிட எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து ஈவினிங் கொஞ்சம் வேலை, வீடு க்ளீன் பண்ணுற வேலை, துணி துவைக்கிற வேலை கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணதுனால எதுவும் ரெடி பண்ணி வைக்கல. ராகி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, அதை வச்சு நான் வந்து ஸ்வீட் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப் எடுத்தேன் நான், ஆனால் கொஞ்சம் தான் பண்ணேன். பாதி வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக நம்ம வந்து கரைச்சி வந்து மிக்ஸ் பண்ணாலும் நிறைய வந்து குவான்டிட்டி வரும். கொட்டும்போது கொஞ்சம் கீழே சிந்திருச்சு பாருங்கள், காமெடியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன் நான். கொஞ்சமாக எடுத்து ஒரு பெரிய கிளாஸில் வந்து தண்ணி வந்து நம்ம எவ்வளோ லிக்யூடாக வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ள தண்ணி வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது கிண்ட வந்து கட்டியாக வந்து ஆகும். அது வந்து இது குயிக்காக வந்து டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நான் வந்து தனியாக கீழே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸில் வந்து வச்சேன் நான். ஒரு 10 மினிட்ஸில் கூட நல்லா வந்து அதுக்கு வந்து கட்டியாக வந்து ஆயிடுச்சு. அப்புறம் இனிப்புக்கு வந்து வெல்லம் பவுடர் இருந்துச்சு. அதனால டேரெக்டாக நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். நான் தண்ணியில் வந்து தனியாக வந்து கரைச்சி எடுக்காமல் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். நல்லதாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் சாப்பிட்டோம், நல்லதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து போட்டிருக்கிறோம். அப்புறம் இனிப்புக்கு வந்து லைட்டாக வந்து உப்பும் ஒரு பிஞ்ச் அளவில் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து உப்பு தான் போட்டேன் நான். அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு கீ வந்து சேர்த்துருக்கேன். யாரும் கீ சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் அவளுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால கீ வந்து கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். கடகன்னு செஞ்சு கொடுத்தாச்சு. கடகடன்னு அது வந்து ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு. டியூஷன் போக ஒரு 20 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ராகியை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சலித்து எடுக்கவே இல்லை. டைமும் இல்லை, அதனால் அப்படியே வந்து நான் வந்து கிண்டி எடுத்துட்டேன் நான். சரி, நீங்கள் வேணால் சலித்து எடுத்துக்கோங்க பண்ணும்போது. அம்முக்குட்டி, நீங்கள் சொன்ன ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி பாப்பா. அதெல்லாம் வீட்டில் இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைல்ல, ராகி தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பண்ணிட்டேன் நான். சுடும் கரமே சூப்பராக இருக்குமா?